ஆன்லைனில் 15,000 ரூபாய் பணத்தை ஏமாந்து விட்டதாக நடிகர் மிர்ச்சி செந்தில் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு, பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. சரவணன் மீனாட்சி தொடர் மூலமாக பிரபலமானவர் தான் மிர்ச்சி செந்தில். மேலும் இவர் சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு. அதோட சின்ன திரையில் தற்போது ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய அண்ணா அப்படின்ற சீரியலையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் ரீசெண்டாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் தனக்கு தெரிஞ்ச பெரிய தொழிலதிபர் எண்ணில் இருந்து அண்மையில் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அதுக்கு பதில் சொன்னபோது அவர் அவசரமாக பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. உடனே அவர் அனுப்பின அந்த வேறொரு நம்பரை சரி பார்க்காம பெரிய மனுஷன் அர்ஜென்ட்டாக திடீர்னு வந்து பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு யோசிக்காமல் 15,000 ரூபாய் பணத்தை நான் வந்து அனுப்பினேன். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பரோட பேரை பார்த்தா யோகேந்தர் அப்படின்னு இருந்துச்சு. சந்தேகம் அடைந்தனா அந்த தொழிலதிபரை ஃபோனில் தொடர்பு கொண்டேன். அதுக்கப்புறமா தான் நான் அவருடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் தன்னுடைய வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அது குறித்து புகார் கொடுத்திருக்கிறதாகவும் சொன்னார். இதை கேட்டு நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். எனவே யாராவது அவசரம் அப்படின்னு பணம் கேட்டாங்கன்னா யோசிக்காமல் பணத்தை அனுப்பாதீங்க. என்னுடைய 15,000 ரூபாய் பணம் அப்படியே காத்தோட காத்தா போயிடுச்சு. இது சுட்ட கதை இல்லை, உண்மையிலேயே பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஹோட்டல் தொழிலதிபர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா? நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஒரு 15,000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ். ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு. அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல. பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது. அப்போதான் எனக்கு டவுட் வருது, சார் நம்பர் இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு.